நம்ம ஸ்திரப்படணும்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பலப்படணும்னா, ஸ்திரப்படணும்னா கர்த்தருக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருந்தாதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்திரப்பட முடியும். இல்லைன்னா ஸ்திரப்பட முடியாது. ஒரு பாடு வந்துருச்சுன்னா தடுமாறிடுவோம், ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா தடுமாறிடுவோம், ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா தடுமாறிடுவோம், ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா தடுமாறிடுவோம். என்ன இது வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, என்ன இது ஒரு இது, இன்னைக்கு இது மாறப்போது வைக்க போதுன்னு சொல்லி தன்னுடைய குறைகளை உணராமல், தான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குறைகளையும் அந்த குற்றங்களையும் உணராம அதை என்ன செய்யறது, ஆண்டவருக்கு மேல பலிய போட ஆரம்பிச்சு. ஆண்டவர் என்ன அப்படி நடத்தல, ஆசீர்வதிக்கல, எனக்கு ஒன்றும் செய்யல அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேல திருப்பி விட்டுருவாங்க. காரணம் என்ன, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய காரியம் அதுதான். இவ்வளவு நாளா நான் போறேன், ஆராதனைக்கு போறேன், சபைக்கு போறேன், கூட்டங்களுக்கு போறேன், என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல, எதிர்காலத்தை பத்தி என்ன இருக்கு, என் சரீரத்துல ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லி சொல்லி அவர் என்ன செய்றாங்க, இப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கிறத தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஸ்திரப்பட விடாதபடிக்கு, அவங்க ஸ்திரப்படாதபடிக்கு, கர்த்தருக்குள்ள அவங்க ஸ்திரப்படாமல் இருக்கிறதுனாலதான் இந்த வார்த்தையை வாயிலிருந்து பேசுறாங்க. ஆண்டவருக்குள்ள அவங்க ஸ்திரப்பட்டு இருந்தாங்கன்னா, ஆண்டவருக்குள்ள அவங்க திடப்பட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை வராது. அல்லேலூயா. அவிசுவாசமான வார்த்தைகள் வராது, குறை சொல்லக்கூடிய வார்த்தைகள் வராது, முறுமுறுக்கக்கூடிய வார்த்தைகள் வராது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஸ்திரப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் திடப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நாம் என்ன செய்யணும், கர்த்தருக்கு காத்திருக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. உலகத்துல என்னென்னத்துக்கோ காத்திருப்பாங்க, வேலைக்கு காத்திருப்பாங்க, கல்யாணத்துக்கு காத்திருப்பாங்க, பஸ்ஸுக்கு காத்திருக்க, அதெல்லாம் ஒரு பகுதி காத்திருக்கிறது. அது சாதாரணமா. ஏன்னா நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ்ஸுக்கு காத்திருந்தா நிச்சயம் என்ன வரும், பஸ் வருமா வராதா? வரும். ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ட்ரெயினுக்கு காத்திருந்தீங்கன்னா ட்ரெயின் வருமா வராதா? வரும். நீங்க ரேஷன் கடையில போய் வரிசையில உங்களை பொருட்களை வாங்குறதுக்கு நீங்க காத்திருந்தீங்கன்னா கட்டாயம் என்ன செஞ்சிருவீங்க, பொருளை வாங்கிடுவீங்க, வரும். ஆனா நீங்க பார்க்காத இடம், அதாவது ரயில்வே ஸ்டேஷனே அந்த இடத்துல கிடையாது, ஆனா ட்ரெயின் வரும், அங்க போய் நின்று காத்திருக்கிறதுக்கு பேர் தான் காத்திருக்கிறேன். இல்லையா? பஸ் ஸ்டாண்டே கிடையாது, ரோடே கிடையாது, இங்கு ரோடு வரும், இங்கு பஸ் ஸ்டாண்டு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நின்று அதுக்கு வெயிட் பண்றதுக்கு பேர் காத்திருக்கிறதுக்கு, அதுக்கு காத்திருக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான ஒரு காத்திருக்க விசுவாசத்துக்கு. அல்லேலூயா. இல்லாததுக்காக காத்திருக்கணும். ஆபிரகாம் எதுக்காக காத்திருந்தான்? இல்லாததுக்காக காத்திருந்தான். உருவாக்கப்படவே இல்லை, அந்த உருவாக்கப்படுவதற்கு அறிகுறியே இல்லை, ஆனால் அவன் அதுக்காக என்ன செய்தான், காத்திருந்தான், பெற்றுக்கொண்டான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அதுதான் கர்த்தருக்காக என்னது, காத்திருப்பது, தேவனுக்காக காத்திருப்பது, ஆண்டவருக்காக காத்திருப்பது. ஆண்டவர் இல்லாததை ஆண்டவர் என்ன செய்றாரு, உருவாக்குவார். நீங்க உண்மையாகவே கர்த்தருக்காக நீங்க காத்திருந்தீங்கன்னா, நீங்க காத்திருந்த காரியத்துல அது இன்னும் உருவாக்கப்படவே இல்லை, அது இன்னும் உண்டாகவே இல்லை, அதுக்குரிய வழியே இல்லைன்னா நீங்க காத்திருந்தது நிமித்தமா கர்த்தர் உங்களுக்காக அதை உண்டாக்குவார், அதை உருவாக்குவார். அல்லேலூயா. உங்களுடைய காத்திருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை தேவன் என்ன பண்ணாரு, மட்டுப்படுத்தும். தேவன் புறந்தன மாட்டான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலதான் ஆவி சொல்றார், கர்த்தருக்காக காத்து, அவர் உன் இருதயத்தை என்ன செய்வார், ஸ்திரப்படுத்துவார். இதை எப்படி காத்துட்டாங்க? நம்முடைய விசுவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு நம்முடைய மனதிலே காத்து